श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 22வது ஸ்லோகம் விஸ்வரூப தர்சன யோகத்தில். ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்யா விஸ்வேஸ்வ அஸ்வினௌ மருதசோஷ்மபாश्च மருதः ஊஷ்மபாश्च கந்தர்வ யக்ஷாசுரசித்தசங்காः வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாश्चैव सर्वे। ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்யா விஸ்வேஸ்வினௌ மருதசோஷ்மபாश्च கந்தர்வ யக்ஷாசுரசித்தசங்காः வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாश्चैव सर्वे. இந்த அடுத்த ஸ்லோகத்தில் ருத்ராः ஆதித்யா ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், வசவः அஷ்டவசுக்கள், யஹ ஏ எவர்கள், சாத்யாஹ ச சாத்தியர்களோ அவர்களும், விஸ்வேஹ விஸ்வே தேவர்களும், அஸ்வினவ் இரண்டு அஸ்வினி தேவர்களும், மருதஹ ச மருத்துக்களும் 49 மருத்கணங்களும், ஊஷ்மபாஹ ச ஊஷ்மபா அப்படின்னு சொன்னால் பித்ருக்கள், அதாவது அவர்களுக்கு எப்பொழுதும் உஷ்ணமான உணவே தேவையாக இருக்கும். அதனால் ஊஷ்மபாக ஊஷ்மபர் என்ற பித்ருர்களும், கந்தர்வ யக்ஷாசுர சித்த சங்காக கந்தர்வர், யக்ஷர், கிண்ணரர், அசுரர், சித்தர் முதலியோர் கூட்டங்களும், சர்வே ஏவஹாச்ச எல்லாருமே, விஸ்மிதாக வியப்புற்று, துவாம் உன்னை வீக்ஷந்தே பார்க்கின்றார்கள். பெருமாள் இப்படி விஸ்வரூபமாக காமிச்ச உடனே, விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இதை மாதிரி இவாள்லாம் பார்த்துட்டுருக்கா, ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அப்புறம் சர்வாக சாத்தியாச்ச சாத்தியர்கள், விஸ்வே தேவகா விஸ்வே தேவர்களும், அஸ்வினவ் அஸ்வினி தேவர்களும் எல்லாரும், அதாவது ஊஷ்மபாக ஊஷ்மபர் என்ற பித்ருக்களும், கந்தர்வ யக்ஷாசுர சித்தசங்காக கந்தர்வர், யக்ஷர், அசுரர், சித்தர் முதலியோர் கூட்டங்களும், சர்வே ஏவஹாச்ச எல்லாருமே, விஸ்மிதாக இத்தனை பேர் சொல்கிறோமே தவிர இவா எல்லாரும் இந்த கூட்டத்தில் இருக்கவா எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்கா, வியப்புற்று பார்க்கின்றார்கள். துவாம் உன்னை வீக்ஷந்தே பார்க்கின்றார்கள். அதாவது சாத்தியர்கள் அப்படின்னா தக்ஷ கன்னிகையான சாத்தியிடம் தர்மரின் புத்திரர்கள் 12 சாத்தியர்கள் எனப்படுவர். அப்புறம் விஸ்வே தேவர்கள், தக்ஷ கன்னிகையான விஸ்வாதேவியிடம் தர்மரின் புத்திரர்கள் 11 அவர் விஸ்வே தேவர்கள். அப்புறம் ஊஷ்மபாகா ஊஷ்மஹா அப்படின்னா உஷ்ணமான அன்னத்தையே பிதர்கள் உண்பதால் பித்திருகணங்களுக்கு ஊஷ்மபாகா என காரண பெயர். அமீஹி அமீனா என்ன, இதை விட பார்த்துருக்குமே இதோ இருக்கே அப்படின்ற அந்த வார்த்தை. எந்த தேவ கூட்டங்களை உன்னில் வேறாக சற்று முன் கண்டேனோ அவர்களே இப்பொழுது உன்னில் உன் விராட் ரூபத்தில் புகுவதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சென்ற ஸ்லோகத்தில் அமீஹித்வாம் சுரசங்காக விஷந்தி பிராஞ்சலையோ கிருணந்தி மகரிஷிஹி சித்தசங்காக சுவந்திஹி சுதிபிஹி புஷ்கலாபிஹி அப்படின்லாம் சொன்னான்ல. அப்போ என்னாச்சு, அந்த தேவர்கள், சித்தகணங்கள், அப்புறம் மகரிஷிகள் இவா எல்லாரும் கையை கூப்பிண்டு பிராஞ்சலையா கிருணந்தி உன்னை கையை கூப்பி வணங்கி உனக்கு முன்னாடி நின்றுருக்காருன்னு முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னார். அதே ஸ்லோகம் முடித்து அடுத்த வரி சொல்லும்பொழுது இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறார், உன் உருவுக்குள்ளே புகுகின்றனர். இவர்கள் அனைவரும், அதாவது எந்த தேவ கூட்டங்களை உன்னில் வேறாக வெளியில் நின்று கையை கூப்பிட்டு நிற்கான்னு பார்த்தனோ, சற்று முன் ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அவர்களே இப்பொழுது உன் விராட் ரூபத்துக்குள் புகுவதையும் காண்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியாருது. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனோட அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.